மூலாதாரா ரூட் சக்ரா இதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பயிற்சி இன்னைக்கான ஃபுல் ஃப்ளோ யோகா ஃபார் மூலாதாரா. மரக்கிளையில இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணாதீங்க, ரூட் காஸை தேடி கண்டுபிடிச்சு அதை நரிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எதுக்குன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதியிலே எங்கேயாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் டீல் பண்ணணும், அதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ்ன்னு கொடுக்காம ரூட் காஸ் விச் இஸ் த மெயின் ரீசன், பிராராப்த கர்மாவா இல்லை நம்மளுடைய ஜெனட்டிக்கா இல்லை மைண்டில் ஏதாவது குழப்பத்தினால வருதா. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ரூட் காஸ் டு சால்வ் த இஷ்யூஸ். ஸோ ட்ரீட் யுவர் பாடி, உங்கள் முழு உடம்பையும் ஹொலிஸ்டிக்காக ட்ரீட் பண்ணுங்க அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மூலாதாரா. ஸோ மூலாதார ரிலேட்டட் பகுதிகள் பார்த்தீங்கன்னா மசில்ஸ், போன்ஸ், கம்ப்ளீட் பிளட் சர்க்குலேஷன், முக்கியமாக அட்ரினல் கிளாண்ட், ஜெனட்டல் ஆர்கன்ஸ், தட் இஸ் ஆல் கனெக்டட் வித் மூலாதாரா. இந்த மூலாதார ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலியமாக இதில் இருக்கிற இம்பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ண முடியும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் மூலாதார ஆக்டிவேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வியாதி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட். அங்கே ஏற்கிற ஒரு சிம்டம்ஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ரூட் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருக்கும், அசைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஸ்ட்ரென்தன் வலு பண்ணிகிட்டே வாங்க. இன்னைக்கு மூலாதாராக்கான பயிற்சி மட்டும் பார்க்க போகிறோம். நான் சொன்ன ஆர்கன்ஸில் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் adrenal gland stress related problems, genital related problems, arthritis, bones, muscles related problems, இதெல்லாம் இருக்கிறவங்க மூலாதாராவை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க, பேலன்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதிகமாக மூலாதார ஆக்டிவேட் இருக்கவங்க ரொம்ப செக்யூர்டாக, ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க, செக்யூரிட்டி நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரஜோகுணத்தில் மேம்பட்டு இருப்பாங்க. இவங்களுமே நார்மல் பேலன்ஸ் ஸ்டேட் வரணும். ஏன்னா ஆசை, டிசையர் ஓட அல்டிமேட் கோல் இட் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ எதுவுமே பேலன்ஸ்டாக போதுங்கிற மனமே ஒரு ரொம்ப பெரிய எவால்வேஷன் தான், ஹியூமன் எவால்வேஷன். போதும்னு நம்ம எப்போவுமே நினைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ ஹாவ் த மைண்ட் டு கெட் சாட்டிஸ்ஃபைட் ஆஃப் வாட் எவர் வி ஹாவ் அண்ட் கீப் ப்ரொசீடிங். எல்லாத்துக்கும் நீங்கள் செயல் பண்ணலாம், ஆக்ஷன் பண்ணலாம், ஆனால் போதுங்கிற மனப்பான்மை எப்போவுமே இருந்திருக்கணும். பட் கீப் ஒர்க்கிங், கீப் ஆன் ஒர்க்கிங், ரைட்? Now, மூலாதார சக்கர ஆக்டிவேஷன். breathe easy. ஸோ நின்ன நிலையிலிருந்து சில ஆசனங்கள், அப்படியே உட்கார்ந்த நிலை, படுத்த நிலைன்னு போவோம். அப்படியே ஒரு ஃப்ளோ கூடவே சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. நின்றுக்கலாம், எந்திரிச்சு மூச்சு எடுத்து விடுறீங்க. ஸோ மூலாதார பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, கையை மெதுவாக உங்கள் உடம்பு பக்கத்தில், உடம்பை தொடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஃபீல் யுவர் மூலாதார ஆக்டிவேஷன்ஸ். மூச்சு எடுத்து விடுங்க. கவனம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரினியம் ரீஜனில் இருக்கணும். ஆனல் ஹோல் அப்புறம் உங்களோட ஜெனட்டல் ஹோலுக்கு நடுவில் ஜஸ்ட்டு மூச்சு எடுத்து உங்கள் பெல்விக் டைட் பண்ணுங்க. நீங்கள் சென்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் இனிஷியல் சென்சிட்டிவிட்டி தான் மூலாதார சக்கரா. மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. சமஸ்திதி, ஜாயின் யுவர் லெக்ஸ், கால் நல்லா சேர்த்து வைங்க. தாடாசன் பொசிஷனில் கிரவுண்டடாக ஃபீல் பண்ணுங்க. ரூட் யுவர் செல்ஃப். மூலாதாரா இஸ் ரூட்டிங் டுவர்ட்ஸ் த எர்த் எலிமெண்ட் கூட நல்லா கனெக்ட் பண்ணுறது தான். இட் இஸ் மோர் அபவுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. மூச்சு எடுக்கிறீங்க, கையை 2 மேலே தூக்குங்க. நம்ம ரூட்ல இருந்து பிரான்ச் அவுட் ஆகுறோங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு 5 நார்மல் ப்ரீதிங். மூச்சு விடுறீங்க, கையை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. மூச்சு எடுங்க, raise up, ground yourself and stretch your branch. மூச்சு விடுறீங்க, ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட். இன்ஹேல், stretch, exhale, relax. Keep extending. உங்களோட ஸ்பைன் நீட்டிக்கிட்டே வாங்க. இன்ஹேல், stretch, exhale, relax. Inhale, stretch. Exhale, relax. அப்படியே விருக்ஷாசன் பொசிஷன். வலது காலை மேலே தூக்கி பேலன்ஸ் பண்ணிட்டே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த குதி மூலாதார டச் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணும். மூச்சு எடுத்துட்டே கேப் இல்லாம கொண்டு போங்க. 2 கையும் அப்படியே மேலே தூக்கி பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நார்மல் பிரீதிங். Relax.
கால் மாற்றிக்கலாம். பேலன்ஸ். மெதுவாக காலை உயர்த்தி நல்லா குதி வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபீல் த பேலன்ஸ், ஃபீல் த கிரவுண்டட்னஸ். மூச்சு எடுத்துகிட்டே கையை மேலே கொண்டு போங்க. ஸ்ட்ரெச். முதுகெலும்பு நல்லா நீட்டி கொடுங்க. கால் வந்து ஒரு யூனிலேட்ரல், ஒரு பக்கமாக பேலன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபுல் பாடி பேலன்ஸ் பொசிஷன் தான் ட்ரீ போஸ், விருக்ஷாசனா. ஒரு 5 to 10 நார்மல் ப்ரீதிங். ரிலாக்ஸ். ப்ரீத் ஈஸி. கண்ணை மூடி நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் அவுட் கம்ப்ளீட்லி. ஸோ ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போதும் இந்த ரூட் சக்ராவை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டே வாங்க. மெதுவாக கால் சேர்த்து வச்சுக்கிறீங்க. 2 கைகளும் நல்லா மேலே உயர்த்துங்க. மெதுவாக ஹாஃப் சேர் பொசிஷன், உட்கட்ட ஆசனா. பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. முதுகு நேராக தான் இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், சைடில் காமிக்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணி ஹோல்டு. எவ்வளோ அளவு உட்கார முடியுமோ உட்காந்து ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சு எடுத்துட்டே மேலே வாங்க. ரிலாக்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ரெஷர் வந்து உங்களுடைய பேஸ் லைன்லேயே இருக்கும். கால் நல்லா வலுவாக ஆரம்பிக்கும். ரூட் ஏரியா. ஸோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் காலும் சேர்ந்து தான். காலோடைய ஸ்ட்ரென்த், நம்ம பெல்விக் ஏரியாவோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெதுவாக காலை பிரித்து வச்சுக்கோங்க. கால் 2 நல்லா விரிக்கிறோம். காடஸ் பொசிஷன். நல்லா உட்காருங்க. எவ்வளோ முடியுமோ உட்காந்து மூச்சு எடுத்துகிட்டே கையை மேலே வரைக்கும் தூக்கு. சிட். இன்ஹேல், ஸ்ட்ரெச். எக்ஸேல். இது உங்கள் தொடப்பகுதியை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்க ஆரம்பிக்கும். பெல்விக் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸேல் பொசிஷன். இன்ஹேல், எக்ஸேல். Inhale, exhale. Inhale, exhale. Stay 5 normal breathing. கண்ணை மூடி கவனம் முழுக்க பெல்விக் மசில்ல இருக்கட்டும். ஸோ பிளாடர் கண்ட்ரோல்ஸ்க்கு நல்ல ஒரு ஆசனம். ஸோ மூலாதாரா பிளாடர் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப முக்கியம். உங்கள் பிளாடர், உங்களுடைய லோவர் அப்டமினல் ஏரியாவுடைய ஸ்ட்ரென்த்துக்கு மூலாதார சக்ரா இஸ் அ கிரேட்டஸ்ட் ரீசன். மெதுவாக கால் நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு காலை ஒரு தோள்பட்டை அளவுக்கு விரிச்சுக்கோங்க. ஃபீட் மட்டும் வி மாதிரி விரிச்சுக்கலாம். மூச்சு எடுத்துட்டே கை 2 மேலே கொண்டு போங்க. மூச்சு வெளியிடும் போது ஸ்காட் பொசிஷன். மெதுவாக உங்களை மலாசன் பொசிஷனுக்கு வாங்க. இந்த மலாசன் பொசிஷனில் லைட்டாக சின் தாடை மட்டும் மேலே தூக்கிட்டு மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. மெதுவாக ஒரு ஷேக் கொடுங்க. And feel your whole body is getting that energy of Mooladhara. மூச்சு எடுக்கும்போது pelvic muscles கான்ட்ராக்ட் பண்ணுங்க. மூச்சு விடும்போது ரிலாக்ஸ். மூச்சு எடுக்கிறீங்க, கான்ட்ராக்ட் your pelvic. மூச்சு விடும்போது ரிலாக்ஸ். Inhale, exhale. Inhale, exhale. ரிலாக்ஸ். மெதுவாக கையை ரைஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. ஸோ கண்டினியூஸாக ஆசனாஸில் ப்ரீத் பண்ணும்போதும் ஈஸி பண்ணும்போதும், எந்த ஒரு ஆசனா பண்ணும்போதும் டஃப் கொடுக்காதீங்க, ஈஸியாக பண்ண பாருங்கள். அந்த ஈஸினஸ் தான் உங்கள் மசில்ஸ், போன்ஸ், அதில் இருக்கிற சிஸ்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். கஷ்டத்து மேலேயே தான் கவனம் இருக்கும். ஸோ ஈஸி பண்ணும்போது, அப்சர்வ் பண்ணும்போது உங்களால் அந்த பயிற்சியில் இன்னும் ஆழமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரைட். மெதுவாக தண்டாசன் பொசிஷனை நல்லா உட்காந்துக்கும். சிட் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபீல் யுவர் மூலாதாரா.
நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஸ்பைன் ஃபுல் ஸ்ட்ரெச் எடுங்க. இப்போ மெதுவா கையை அழுத்தி உடம்ப தூக்கி கீழே உட்கார வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை பெரினியல் ரீஜன் வந்து நல்லா ட்ரிகர் ஆகிற வரைக்கும். சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe in, breathe out. Breathe in, breathe out. மெதுவா பேக்கை ரோல் பண்ணி கீழே முழுசா படுத்துக்கலாம். தரையோட தரையா பண்ணும்போது நிஜமாவே நம்மளுடைய பூமி மாதாவை அப்படியே ஃபீல் பண்ண மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். we can really அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டடாக, நம்ம உலகம் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, பூமி நம்மளை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்குது. எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பேஷன்ஸ். அதோட அமைதியும் பொறுமையும் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய நாலேஜ் அண்ட் லெசன். ஏதோ கால் 2 மடக்கிக்கோங்க. கடைசி ஆசனாவா சேது பந்தாசன் பார்க்கலாம். கால் 2 மடக்கி உங்கள் கணுக்கால இப்படி கைகளால் பிடிச்சிக்கோங்க. ஒரு தோள்பட்டை அளவுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் முட்டிக்கும் கால்களுக்கும். மூச்சு எடுத்தவாறு இடுப்பை தூக்கி ஹோல்ட் பண்ணுங்க. பாருங்க, நெஞ்சு தாடையை தொடணும். நல்லா வயிறு உள்ள இழுத்து உங்களுடைய கான்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பெல்விக் மசிலை இருக்க பிடிங்க. மூச்சு எடுக்கிறீங்க, பெல்விக் மசிலை இறுகுங்க. ஸோ இது ஒரு அஸ்வினி முத்ரா. இந்த முத்ராவை பயன்படுத்துங்க. மூச்சை விடும்போது ரிலாக்ஸ். மூச்சை எடுக்கிறீங்க, பெல்விக் மசில் கான்ட்ராக்ட். மூச்சு விடும்போது ரிலாக்ஸ். ஸோ பைல்ஸ், ப்ரோலாப்ஸ், யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வராமல் அந்த மசில்ஸையும் அங்கே இருக்கிற நரம்புகள், தசைகள் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அஸ்வினி முத்ரா இஸ் அ கிரேட்டஸ்ட் திங். அப்புறம் இந்த பைல்ஸ், ப்ரோலாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் அதிக ரத்தம் போய் அங்கே தேங்கி நின்றுக்கும். தேங்கிறத கம்மி பண்ணுறதுக்கு இந்த ரிவர்ஸ் பொசிஷனும் அஸ்வினி முத்ராவும் ஈஸி பண்ணி கொடுக்கும். ஸோ ரத்தம் மறுபடியும் என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும். கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, பெல்விக் டைட் பண்ணுறீங்க. ஸோ ரத்தம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரே நாள் ஆகுமா? கிடையாது. பயிற்சி பண்ணிகிட்டே இருக்க உங்களோட பெல்விக் மசில், கிராயின் ஏரியா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி 10 தடவை அஸ்வினி முத்ரா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மூச்சு உள்ள, பெல்விக் கான்ட்ராக்ஷன், மூச்சு வெளியே. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மூச்சு உள்ள, வெளியே. உள்ள, வெளியே. உள்ள, வெளியே. இப்போ உள்ள எடுத்து ஒரு 10 செகண்ட் நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிலாக்ஸ். மெதுவாக கால்களை நீட்டி சவாச நிலையில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. மூச்சு உள்ள வெளியே எடுக்கிறோம். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ கவனம் ஃபுல்லாக உங்கள் மூலாதார சக்ரா ஏரியாவை தலைக்கு கொண்டு வாங்க. இதை இன்டர்னலாக விஷுவலைஸ் பண்ணோம். மூச்சு எடுத்துகிட்டே மெதுவாக ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சைடு ஒரு கழிச்சு படுத்து எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். எந்திரிச்சு நேரா உட்காருங்க. உங்க குதிய மூலாதாரால பிளேஸ் பண்றீங்க. பெர்னியம் ரீஜன்ல பிளேஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு குதி மேலேயே உட்காரணும். ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு நிமிர்ந்து உட்காரு. ஸோ உங்களுக்கு அங்கே ப்ரெஷர் இருக்கும், மூச்சு எடுக்கணும். ஸோ கடைசியாக ஃபுல் மூலாதார ஆக்டிவேஷனுக்காக ஒரு முத்ரா பயன்படுத்துகிறோம். இந்த சின் ஞான முத்ரான்ற முத்ரா பயன்படுத்தி உங்களுடைய பின் கையை தொட மேலே இப்படி வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டாக தோள்பட்டை நல்லா உருட்டி பின்னாடி உருட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோல் யுவர் ஷோல்டர் அவுட், செஸ்ட் ஓப்பன் அண்ட் ஃபீல் த ப்ரெஷர் ஆன் யுவர் மூலாதாரா. மெதுவாக ஏறி நேராக உட்கார பாருங்க. ஸ்பைன் நிமிர்ந்து இருக்கணும், சின் நேராக இருக்கணும். கவனம் கண்ணை மூடி மூலாதார சக்கரால இருக்கணும். இப்போ ஒரு பீஜ மந்திரா பயன்படுத்தி மூலாதாரால அந்த அதிர்வை ஏற்ற போறோம். அந்த பீஜ மந்திரா தான்
லம்ங்கிற வைப்ரேஷன். ல அம் லம். சரிங்களா? நல்ல மூச்சிடுங்க. லம். 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 இப்ப நம்ம 7 முறை லம்ங்கிற ஒலி எழுப்பியிருக்கோம். இந்த ஒலி ஸ்டார்ட் ஆகிற இடம், வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற இடம் மூலாதார சக்ரா. கவனம் கொடுத்துட்டே இருங்க. விஷுவலா உங்களுக்குள்ள அந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணும். இந்த சக்ரா பேலன்ஸ் ஆகும்போது பேசிக்கா இருக்கிற எல்லா வியாதிகள், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடம்பு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரிசால்வ் ஆயிட்டே வரும். பயிற்சி தான் முழு பாடிக்கான ஸ்டிமுலேஷன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிமுலேட் பண்ணுங்க. மூலாதாரால கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணுங்க. ஸோ லம் வைப்ரேஷன் முடிஞ்சோடனே ஒரு 2 நிமிஷம் சைலண்டா ஹோல்ட் பண்ணுங்க. The whole body starts from the root. Keep your root strong. நம்மளுடைய சேஃப்டி, செக்யூரிட்டி, பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு root chakra is the base. Energize the base. Enjoy your life.